உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பொலனறுவையில் ஒரு 17 வயது மாணவிக்கு நடந்த ஒரு அனர்த்தம். இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 17 வயது மதிக்கத்தக்க மாணவி இந்த வருஷம் A லெவல் எக்ஸாம் எழுதுறதுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு மாணவி. அதுவும் குறிப்பாக எங்களுடைய முஸ்லீம் சகோதரி பாத்திமா நசிமான்னு சொல்லப்படுற ஒரு மாணவி. அவள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வருஷம் அவாக்கு A லெவல் எக்ஸாம் இருக்கிறதால இப்போ நடந்து கொண்டு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த எக்ஸாமை எழுதணுன்றதுக்காண்டி அவள் ஒரு பயிற்சி வகுப்புக்கு போயிட்டு வரைக்க, அதான் டியூஷன் சொல்லுவோம். அப்படி அவள் ஒரு டியூஷன் ஒன்றுக்கு போயிட்டு வரைக்க அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 26 வயது இளைஞனால் கோடாலியால் தாக்கப்பட்டிருக்கிறார். மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்ட அவள் இப்போ நடந்துன்னு சொன்னால், கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது குறித்த சம்பவம். அப்போ அந்த மாணவி படுகாயங்கள் அடைஞ்சிருந்த நிலைமையில் புலனறுவை வைத்தியசாலையில் அவள் அனுமதிக்கப்பட்டிருந்தவா. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ காலம் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவா. ஆனால் அந்த சிகிச்சை பலனின்றி துரதிர்ஷ்டவசமாக அவள் உயிரிழந்திருக்கிறாள். இது புலனறுவை மாவட்டத்தில் அவள் அந்த குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், நண்பர்கள் மற்றும் இல்லாமல் இந்த நியூஸ்கள் பார்க்குற எல்லாருமே மிகுந்த ஒரு வேதனைக்குள்ளாக்குகிற விஷயமா இருக்குது. சமூக வலைத்தளங்களில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இது தொடர்பாக வழியாகி கொண்டிருந்தது. ஆனால் அது உறுதிப்படுத்த தகவல் இல்லை. அதனால் அதை நாங்கள் வெளிப்படுத்த இயலாது. காதல் விவகாரம் என்று சொல்கிறாங்க. அதை விட பக்கத்து வீடுகளுக்கு இடையிலான விவகாரம் என்று சொல்கிறாங்க. அதை விட தாங்களாகவே இயற்றி 17 வயது மாணவியை 26 வயது இளைஞன் கொள்கிறார் என்று சொன்னால் வேறு என்ன பிரச்சனையாக இருக்க போது, லவ் பிரச்சனையாக தான் இருக்கும் என்ற மாதிரிலாம் தகவல் வழியாகி கொண்டிருந்தது. ஆனால் இது சம்பந்தமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கப்பெறையில். குறித்த மாணவி இந்த முறை A லெவல் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி மிக கடுமையாக படித்து கொண்டு ஒரு மாணவியாக இருந்திருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அயல் வீட்டாரால் அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இறந்திருக்கிறான். ஸோ இந்த விஷயம் மிகுந்த மனவேதனை ஏற்படுத்துகிற விஷயமா இருந்திருக்குது. இது சம்மந்தமாக சொல்ல வர விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறித்த இளைஞன் இந்த வீடியோவை பார்க்க போகிறதில்லை. அவர் இப்போ ஜெயிலில் இருக்கிறாரா இல்லை எங்கே இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் குறித்த மாணவியாலேயும் எங்களுடைய வீடியோவை பார்க்க முடியாது. ஆனால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு எங்களால் சில விஷயங்களை சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், குறித்த மாணவிக்கும் அந்த இளைஞனுக்கும் எது பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை எங்களுக்கு ஒருத்தரோட ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து நாங்கள் விலகி கொள்வதுதான் முறையை தவிர வாக்குவாதங்கள், சண்டைகள் இதனால் எந்த தீர்வும் கிடைக்க போகிறதில்லை. இன்றைக்கு அந்த பிரச்சனையால் குறித்த மாணவி கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டதால் அவள் வேதனையை அனுபவித்து இறந்திருக்கிறார். அதை விட அவருடைய உறவுகள் எவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டிருக்க போயிடும். அதை விட குறிப்பாக அவருடைய நண்பர்கள் எல்லாம் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த சைட்டில் மிகப்பெரிய ஒரு இழப்பு இருந்திருக்குது. அதை விட குறித்த மாணவியை கொலை செஞ்சதால் அந்த இளைஞன் எப்படியோ அது குற்றம் நிரூபிக்கப்பட்டோன்னு அவருக்கான தண்டனைகள் ஒரு மரண தண்டனையாகவோ ஆயுள் தண்டனையாக கூட அமையலாம். ஸோ அப்போ அவர் மிகப்பெரிய ஒரு தண்டனை அனுபவிக்க போகிறார். அவர் தன்னுடைய எதிர்காலத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் தன்னுடைய எதிர்காலத்தை இழக்கிறதன் மூலம் அவருடைய குடும்பம், அவரை நம்பி இருந்த குடும்பங்கள் எல்லாமே அந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுது. அப்போ அந்த பொம்பளை விட்டு அந்த பெண் பிள்ளையினுடைய வீடும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த இளைஞனுடைய வீடும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறன்றது எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ சின்ன கோபங்கள், சில விஷயங்களால் பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது, எவ்வளோ பெரிய விளைவுகள். அப்போ இப்படியான பிரச்சனைகளின் போது நாங்கள் நன்றாக யோசித்து சில அமைதியான முடிவுகள் எடுக்கிறதன் மூலம் எல்லாருமே மிகச்சிறந்த முறையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதான் சொன்னவங்களே, ஒரு சின்ன கோபம் உங்களுக்கு பெரிய விளைவுகள் ஏற்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தையே இல்லாமல் பண்ணிடும். தயவு செய்து நீங்களும் இப்படியான சமயங்களில் சிலதுகளை சிந்தித்து அமைதியாகவும் ஆழமாகவும் யோசித்து சில முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கன்றதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.